நீங்கள்லாம் வருங்கால தூண்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இங்க வந்து விளையாட்டோ வேடிக்கையோ நடத்தல. உங்களுடைய ஃபியூச்சர்ல ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தொழில் வந்து இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது உங்களுக்கு பயன்படும், உங்க நண்பர்களுக்கு பயன்படும், உங்களுடைய சொந்தங்களுக்கும் பயன்படும் அப்படின்றதுக்காக நான் முழு மூச்சா நின்று காலில இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அதை தயவு செய்து பயன்படுத்தி இன்னைக்கு முழுசா அவங்கள்ட்ட நான் இருக்கேன். என்னை பயன்படுத்திக்கிறது. இன்னைக்கு நான் விதைக்கின்ற விதை வந்து இது கிடையாது. உங்க மனசுலதான் அது ஒருத்தருக்கு எனக்காக பயன்பட்டாலும் அது என்னோட பெரிய சக்தி. நீங்க காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். நானே இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கேன். இது எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நான் இவ்வளவு வரைக்கும் யோசிச்சிருக்கேன். நீங்க இதையே படிச்சவங்க இன்னும் அதிகமா என்னையோட அதிகமா யோசிக்கணும். யோசிச்சு யாராவது ஒரு ஆள் ஒரு க்ளூ கொடுங்க. அதை நான் இந்தியா ஃபுல்லா எடுத்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் நான் எடுத்து போவேன். அதுக்குண்டான பவர் என் கையில இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும். போர் அடிக்காம கொண்டு போறதுதான் என்னுடைய வேலை. போர் அடிக்கவும் கூடாது, ஜாலியாகவும் இருக்கணும். அதே சமயத்துல ஒரு விஷயத்தையும் உங்க மூளையில புகுத்தணும், செலுத்தணும். அதுக்கு தான் காலையில இருந்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் நம்பிதான் நாங்கெல்லாம் இருக்கோம். உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுடைய சமுதாயமே இருக்கு. இன்றைய அரசியல் சூழ்நிலையையும் பொருளாதார சூழ்நிலையையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையையும் புரிஞ்சுக்க ஒரு இந்த தொழில் நடத்துற எந்த தொழிலா இருந்தாலும் அது தயவுல போய் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. சீரியஸ்னஸ் இருக்கு. ஜாலியா இருங்க, விளையாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க எல்லாம். ஆனா இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் இருக்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனா அங்க போய் உட்காந்து கபடி விளையாடிட்டு இருக்கீங்களா? சாமி கும்பிடணும். கபடி விளையாடுற இடத்துல சோஸ்திரம் ஆண்டவன் இருக்கீங்களா? அங்க கபடி விளையாடணும். எந்த இடத்துல நடத்தணுமோ அதுதான் நடத்தணும். பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா பாத்துறாங்களா? தூடா இங்க குட்டி எப்படி இப்போ உன்னுடைய அனுபவத்தை சொல்றா தம்பி. உன் பேரடா தசங்க, உன் அனுபவத்தை சொல்லு. சம்மணம் கட்டி உட்காந்து வேலை பார்த்ததுக்கும் இதுக்கும் உண்டான டிஃபரெண்ட் என்ன? சத்தமா டைமிங் இல்ல தெரியுது. இதுவும் 20 நிமிஷமா போட்டமே வச்சுக்கோ. ஆனாலும் சைஸ் பற்றி 20 நிமிஷம் போட்ட பெரிய சீரை 20 நிமிஷம் தான் போடுறேன். ஒத்துக்கிறியா? அப்ப அதை விட இது ஷார்ட் கட் பண்ண ஒத்துக்கலாமா? கரெக்டா? நீ சொல்றாங்க. உன் பேர் என்னடா? வெரி குட்ரா சசி. சொல்றா அழகா போட்டுக்கடா. ஏய் யாரு வேற யாரு போட்டா போடா. நம்மளே வந்துருக்கடா. இது ஓரங்கட்டு ஓபன் பண்ணி நல்லா காட்டணும். ஃப்ரீயா காட்டணும். அவங்க காட்டணும். எப்படி இருக்கு? ஓகேயா? எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இருந்துச்சு. நீங்க 47 பேர் ஒத்துக்கிறீங்களா? 47 பேர்ல 7 பேருக்கு தான் நான் வந்து பிரைஸ்ன்றதே கொடுத்தேன். மீதி 40 பேரு சரியா பண்ண தெரியல. ஏன்னா அது வந்து ஹேண்ட் ஒர்க், கைவேலைன்றப்போ ஒருத்தவங்களுக்கு கம்மியா வரும், ஒருத்தவங்களுக்கு கூட வரும், ஒருத்தவங்களுக்கு குறைச்சு வரும். ஆனா இப்போ 4 பேரு 4 ஜோடி 4 செட்டு வேலை பார்த்திருக்காங்க. எல்லாமே ஈக்குவல் டு 90% கிடைக்குதா? எப்படி கிடைச்சிச்சு? அதனுடைய ஷார்ட்கட் மெத்தட். இது யாராவது யோசிச்சிருப்பீங்களா? தயவு செய்து புதுசா யோசிங்க. புது சிந்தனைகளுக்கு தான் இந்த காலத்துல மதிப்பும் மரியாதையும். புதுசா யோசிக்கணும், டிஃபரெண்டா திங்க் பண்ணணும். அடுத்தவனோட நம்ம பெஸ்டா யோசிக்கணும். அப்பதான் நம்ம வந்து 10 ரூபா லாபம் சேர்த்து பார்க்க முடியும். அதை உணர்ந்துக்கங்க. இன்னைக்கு எப்படி இவ்வளவு பினிஷிங் கிடைச்சிச்சு? அந்த 7 பேர்ல இவங்க யாருமே கிடையாது. ஒருத்தர 2 பேரா தானே இருப்பாங்க. மீதி இருந்த 4 5 6 பேரு சரியா செட்டாகி வந்துருச்சா? சோ இதுதான் எல்லாரும் போடுறதா இந்த பினிஷிங் தான் கண்டிப்பான முறையில வந்து ஆகும். ரெண்டாவது, எல்லாருக்குமே ஈவனான ஈல்டு கிடைக்கும். ஒருத்தவங்க வந்து 2.5 கிலோ போட்டாங்க, ஒருத்தவங்க 1.5 கிலோ போட்டாங்க, இன்னும் 2 கிலோ போட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 1/2 கிலோ கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு 1/4 கிலோ கிடைக்கும். சோ ஒருத்தவங்களுக்கு 1 கிலோ கிடைக்கும். சோ எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்குமே வந்து 1.5 கிலோ கிடைச்சிருமா? அந்த ஈவனா கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு வரைக்கும் போகுது. நான் இதை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவோ மாற்று தவறுகள்னு கிட்டத்தட்ட 100 தடவை தப்பு செஞ்சுதான் இப்ப நான் சரியா பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எழுதி கொண்டாந்து வச்சிருக்கேன். ரைட்? பண்ணலாம்ல? இப்ப கை தட்டுங்க. நான் அந்த செட்டப் போகுமா? இதை விட ஷார்ட்கட் இன்னொன்னு.